காலையில பேப்பரை ராத்திரி படிங்க. இந்தங்க போன் உங்களுக்கு. யாரு? சாரு மேடம். ஓ, சொல்லுங்க மேடம். சார் ஒன்றும் இல்லை, ஒரு தகவல் சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். சொல்லுங்க. நாளைக்கு எல்லாருமே குற்றாலத்துல செண்பகாவோட கல்யாணத்துக்காக போறோம். அதான் உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலான்னு. எல்லாருமா போறீங்க? மொத்த ஹாஸ்டலும். ஆர்த்தி வராங்களா? செல்வியே வரா, ஆர்த்தி எப்படி வராம இருப்பா? ஆர்த்தி நீங்க கூட்டிட்டு போவாங்க. ஒரு நிமிஷம். என்ன சார் சொல்றீங்க? ஏன் அவளை கூட்டிட்டு போக வேண்டாங்கிறீங்க? அவ வரலன்னா செண்பகா ரொம்ப வருத்தப்படுவா, ஆர்த்தியும் வருத்தப்படுவா சார். ஆர்த்தியை கூட்டிட்டு போனா ஒட்டுமொத்தமா நீங்க எல்லாரும் வருத்தப்படுவீங்க. பரவாயில்லையா? எனக்கு புரியல. இந்த பாருங்க மேடம், ஆர்த்தி அப்பா பாண்டியனோட சொந்த ஊர் நீங்க போற ரூட்ல தான் இருக்கு. அந்த ரூட் ஃபுல்லா அந்த ஆளோட ஜாதிக்காரங்களும் சொந்தக்காரங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஏற்கனவே அந்த ஆள் ஆர்த்தி மேல கொலவெறியில இருக்கான். இந்த இதுல முத்து வேற ஊர்ல இல்ல. அவங்க 2 பேரால ஆர்த்தியோட உயிருக்கு எந்த நேரத்துலயும் ஆபத்து வரலாம். அதனால தான் சொல்றேன். இப்போ நீங்க ஆர்த்தியை வெளியே கூட்டிட்டு போறது அவ்வளவு சேஃப் கிடையாது. அப்போ ஆர்த்தியை எங்க விட்டுட்டு போறது சார்? உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா ஆர்த்தியை என் வீட்டில் விட்டு போங்க, நான் பாத்துக்கிறேன். உங்க வீட்லயா? அதான் ஆர்த்திக்காக கத்தி குத்துப்பட்ட அவளோட உயிர் தோழி இங்க தானே இருக்காங்க, அவங்க நல்லா பாத்துக்கோங்க. சரியா வருமா சார்? ஒரு போலீஸ்காரன் வீட்டை விட ஆர்த்திக்கு பாதுகாப்பான இடம் வேற எங்க இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? சரி சார். நாளைக்கு காலையில போகும்போது வீட்டுக்கு வந்துட்டு போறேன் சார். ஓகே மேடம், அப்படியே செய்யுங்க. நல்லது மேடம். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, சூப்பர். ஆர்த்தி இங்க வா. இவ்ளோ நாள் நீ சாரிலே இருந்திருக்கலாம், வேஸ்டா மிஸ் பண்ணிட்ட. மண்டு கியூட்டா இருக்க. அப்பா, ஆர்த்தி சிரிச்சு நான் இன்னைக்கு தான் பாக்குறேன். உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல. ஆனா குற்றாலம் போறதுக்கு ஏன் நாளை காலையில வரைக்கும் வெயிட் பண்ணணும்? மேம் இப்பே கிளம்பலாம் மேம், ப்ளீஸ். சாரி ஆர்த்தி. பரவாயில்ல விடுங்க, இதுக்கு எதுக்கு சாரி எல்லாம் சொல்லிக்கிட்டு. நாளை காலையிலே போவோம். இல்லம்மா, நீ குற்றாலம் வர்றதுல நிறைய ஆபத்து இருக்குன்னு கணபதி சார் சொல்றாரு. போற வழியில குற்றாலத்துல எல்லாம் உங்க ஜாதிக்காரங்க சொந்தக்காரங்க எல்லாம் இருப்பாங்க, பெரிய பிரச்சனை ஆயிடும் சொல்றாரு. எனக்கும் அது சரின்னு தான்மா படுது. என்ன மேடம்? அப்புறம் பேசலாம். ஹாய் ஹாய் ஹாய். என்ன பியூலா, உன் முகத்துல அப்படியே கல்யாண கலை தெரியுது? கல்யாணம் தான். 2 நாள் நான் ஊர்ல இருக்க மாட்டேன். அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பாத்துக்கோ, ஓகேவா? அடிப்பாவி, உன் கல்யாணத்துக்கு கூட கூப்பிடாம எங்களை ஈவென்ட்ஸ் பார்க்க சொல்றியே, இதெல்லாம் நியாயமா? ஐயோ அப்பா, எனக்கு கல்யாணம் இல்ல. ஹாஸ்டல்ல என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் செண்பகா இருக்கால, அவளுக்கு தான் கல்யாணம். யாரு? அந்த கொழுக்கு முழுக்குன்னு செவப்பா இருப்பாளே அவளுக்கா? எப்ப பார்த்தாலும் சாரியில இருக்குமே அந்த பொண்ணா? ஆமா, அவளே தான். அவளோட சொந்த ஊரு குற்றாலம், அதான் போறேன். நீ மட்டும் தனியாவா போற? இல்ல சாரு மேம் அப்புறம் ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க எல்லாருமே போறோம். நீ போய் வழியில ஜாயின் பண்ணிப்பியா? ஆமா, ஆன் தி வே பிக்கப் பண்ணிக்கிறேன். நாங்க திருச்சிக்கு வந்தோனே ஃபோன் பண்ணுவாங்க. சூப்பர். குற்றாலத்துல சரி சீசனா, எல்லா ஃபால்ஸ்லயும் அருவி சூப்பரா கொட்டுதான். திருநெல்வேலியில என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், வாடா வாடான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். நான் தான் இங்க மாட்டிக்கிட்டேனே. நீயாவது என்ஜாய் பண்ண. ஏய், நான் என்ன சீசனுக்கா போறேன், கல்யாணத்துக்கு போறேப்பா. கல்யாணத்துக்கு போனாலும் குளிச்சுட்டு தானே போவ. ரூம்ல குளிக்கிறத அருவில போய் குளிச்சுட்டு போ. எப்படி ஐடியா கொடுக்கறான் பாரு. சரி பியூலா, உங்க ஹாஸ்டல்ல இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கிறது உனக்கு மட்டும் தானே? எந்த கணக்குல அப்படி சொல்ற? ஆமா, ஆர்த்தியும் லவ் பண்ணி அவ லைஃப்ல ட்ராஜடி நடந்துருச்சு. இப்போ ஷென்பாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது. அடுத்தது நீதானே? ஏய் இல்லப்பா, வானத்தின்னு ஒரு மேம் இருக்காங்க. அவங்க ஒரு லேடி இன்ஸ்பெக்டர். அவங்க என்னை விட சீனியர். அதுக்கப்புறம் சுமித்ரான்னு ஒருத்தங்க இருக்காங்க. ஆக்சுவலி அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஆனா இப்போ புருஷனோட பிரிஞ்சு இருக்காங்க. பட் மேம் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க அவங்க புருஷன் கூட சேர்ந்துட்டாங்கன்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்ப நான் சொன்னது கரெக்ட் தானே? இல்லடா, அதான் சொன்னேனே வானதி மேம்னு ஒருத்தங்க இருக்காங்கன்னு. அப்ப நீ எப்பதான் கல்யாணம் பண்ணிப்ப? கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே என் லைஃப்ல இல்லப்பா. பிரேமா பார்த்தப்போ எனக்கு ஒரு சின்னதா ஐடியா இருந்துச்சு, ஆனா அதுவும் அவனோடயே போயிடுச்சு. எனக்கு வாழ்க்கையில பெரிய கோல் எல்லாம் இருக்குப்பா. பிசினஸ்ல ஜெயிக்கணும், பெரிய ஆள் ஆகணும், ஒரு காலேஜ் ஆரம்பிக்கணும். பிசினஸ் மேனேஜ்மெண்ட் காலேஜ் தான் ஆரம்பிக்கணும். ஊட்டிலயோ இல்ல கொடைக்கானல்லையோ, 2 மலைக்கு நடுவுல ஒரு காலேஜ். காலையில பனி, அப்பப்போ மலை, குருவி, பட்டாம்பூச்சி,
பசங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் படிக்கலாம். அந்த காலேஜோட உச்சியில எனக்கே ஒரு ரூம் ஃபுல்லா பெயிண்டிங்ஸ், மியூசிக், டான்சிங். ஜன்னலை திறந்தா தூரத்துல ஒரு அருவி, கீழே மேகம், பாதாளத்துல ஒரு ஏரி. அப்படியே இருக்கணும்பா. நான் அதுல 100 வயசு வாழணும். 400 பசங்களை எடுத்து வளர்க்கணும். அவங்க எல்லாரையுமே பெரிய பெரிய ஆளாக்கணும். எனக்கு எதுக்குப்பா கல்யாணம் எல்லாம்? இதெல்லாம் நடந்தாலே எனக்கு போதும்பா. அடப்பாவிகளா, சொல்லாம கொள்ளாம விட்டுட்டு போயிட்டீங்களா? இருங்க, உங்க எல்லாரையுமே நான் விட்டுட்டு போறேன். என்னடா கிளவியா? இன்னைக்கும் எந்த புடவை கட்டிட்டு வரீங்க? ஏன் எதுக்குண்ணே? கல்யாணத்துக்கு தானே போறோம். இன்னைக்காவது நல்ல புடவையா கட்டி. ஏன் வண்டியில தானே போறோம், அதுக்கு எதுக்கு நல்ல புடவை? அதான் செம்பா எடுத்து கொடுத்துருக்கல. கல்யாணத்தினே கட்டிட்டு சிகிச்சைன்னு குற்றாலத்தை நின்ற மாட்டேன். சரி எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சா? எல்லாம் வச்சுட்டேமா, சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டேன். சாப்பாடு எடுத்து வச்சியா? சாப்பாடு எதுக்கு? அப்புறம் நம்ம மதியம் சாப்பாடுக்கு என்ன பண்ணுவோம்? ஐயோ, ஏதாவது ஹோட்டல்ல சாப்பிட்டா போச்சு. ஏமா, நமக்கு என்ன வழியா இல்ல? நான் தான் புளியோதரை, தயிர் சாதம் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு பொரிச்சு வச்சிருக்கேன். வழியில எங்கனால நிழல நிறுத்தி சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷம் போக வேண்டியதானே? அதை விட்டுட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டு நம்ம ஏன் வகுத்த புண்ணாய்க்கிறணும்? உனக்கு எதுக்குமா ஹோட்டலை பத்தி இவ்வளவு அவநம்பிக்கை? அட போங்கம்மா, நீங்க சப்பாத்தி கேட்டா அது தொட்டுக்கிற குழம்பு ஊத்துனா அது தனியா காசு கேக்குறா. சப்பாத்திக்கு குழம்பு ஊத்தாம எப்படிமா சாப்பிடலாம்? அதுவாதும் பரவாயில்லம்மா. குடிக்கிறதுக்கு தண்ணி கேட்டா காசு கொடுத்து வாட்டர் பாட்டில் வாங்கிக்கிறியான்றான். அப்புறம் எதுக்குமா ஹோட்டலு? இவ்ளோ சமூக ஆவேசம் இருக்கா உனக்கு? இது என்னமா புது பாயாசமா இருக்கு? அது எப்படி வைக்கன்னு சொல்லுங்க, 2 நிமிஷத்துல வச்சுட்டு வந்துறேன். அச்சோ, நீ இப்ப சாப்பிட வச்சிருக்கிறதே போதும், எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போ. சரிங்கம்மா. ஏய், ஆர்த்தி எங்க? இதோ வரேன்னு சொன்னாமா. அவ வரமாட்டா. அவளால கல்யாணத்துக்கு வர முடியலங்கிற வருத்தத்துல இருப்பா. நீ போய் கூட இருந்து கூட்டிட்டு. சரிம்மா, நான் கூட்டு வரேன். வனதி, லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டியா? சரி. செல்வி, லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு போ. நிவி, சீக்கிரமா நிவி. அதோ வந்துட்டேம்மா. மறந்துடாம வரும்போது லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு லாக் பண்ணிட்டு வந்துரு. போலாமா? எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டியா? எல்லாத்தையும் எடுத்து வந்து வண்டியில சரி, வச்சிட்டேமா. வண்டியில ஏறு. பிள்ளைங்க வந்தா சரிதாம்மா. உட்கார ஆர்த்தி. டேய், இங்கே இருங்கடா. ஐயோ, எனக்கு ஒரு வேலை கொடுத்துட்டா சும்மா முடிஞ்சிச்சான்னு கேட்டு என்ன தொல்லை பண்ணக்கூடாது. அப்புறம் நான் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுவேன். வணக்கம் இன்ஸ்பெக்டர். வணக்கம். என்னையா வீடு வரைக்கும் தேடி வந்திருக்கீங்க? ஸ்டேஷனுக்கு போக கூடாதுங்கிற நாகரிகத்துல உங்க வீட்டை தேடி நான் வந்திருக்கேன். வேண்டான்னு சொல்லுங்க, நான் கிளம்பிடுறேன். பரவாயில்ல, இந்த வீடு வரைக்கும் வந்துட்டீங்க, விஷயத்த சொல்லிட்டு போங்க. அன்னைக்கு ஒரு 5 லட்சம் ரூபாய் என் காசை நீங்க புடுங்கி வச்சுக்கிட்டீங்களா? நான் எங்க வச்சுக்கிட்டேன்? அதான் ட்ரெஷர்ல அப்பவே கட்டிட்டேனே. அதுல எனக்கு ஒன்னும் சந்தேகம் இல்லை இன்ஸ்பெக்டர். ஆனா அதுக்கு ரசீது வேணுமா? எங்க ஆடிட்டர் கேக்குறாரு இன்ஸ்பெக்டர். என்னங்க விளையாடுறீங்களா? போலீஸ் ஸ்டேஷன்ல எப்படிங்க ரசீது கொடுப்பாங்க? அதுதான் இதே வார்த்தைய அக்ஷரம் பெறலாம அப்படியே நான் ஆடிட்டர் கேட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, ட்ரெஷரரியில தானே பணத்தை கட்டிருக்காங்க, அங்க ரசீது கொடுத்திருப்பாங்களே, அந்த ரசீது ஒரிஜினல் கூட வேண்டாமா, ஒரு ஜெராக்ஸ் கிடைச்சா கூட போதுமா, கணக்க முடிச்சிடலாமே. நான் தான் ட்ரெஷர்ல பணம் கட்டலையே, இப்ப என்ன பண்ணுவீங்க? அப்போ பணத்தை கொடுத்துருங்க. ஏங்க, நான் எங்க உங்ககிட்ட பணம் வாங்கினேன், இப்ப என்ன பண்ணுவீங்க? இன்ஸ்பெக்டர், என்ன இன்ஸ்பெக்டர், நீங்க தான் எனக்கு தெரியாத விஷயத்தை நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்க. நான் உங்களுக்கு லாக்அப்ல வச்சு பணத்தை கொடுக்க வந்தேன்ல, அந்த பணத்தை உங்களுக்கு கொடுத்தேன்ல, அப்போ எஸ்ஐய வச்சு அத நீங்க செல்போன்ல எடுத்துட்டீங்கல்ல. ஆமா, அந்த எஸ்ஐ காசுக்கு ஆசைப்பட்டு நான் கொடுக்க வேண்டியதை கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, அதுல ஒரு காப்பியை சீடியா போட்டு ஏன் எனக்கு கொடுத்துருக்க மாட்டாருன்னு நீங்க நினைக்கிறீங்க?
நீங்க அப்படி வரீங்களோ? சரி ஒண்ணு செய்யுங்க. இந்த வலசர வாக்கு இருக்குல்ல, அங்க ஸ்ரீதேவி குப்பம் இருக்குல்ல, அதுல 3வது தெருல ஒரு பொட்டல் இருக்கு. எனக்கு தெரியாத. இல்ல இருக்கு. இருக்கட்டும். நாளைக்கு காலையில ஒரு 11 மணிக்கு அங்க வந்துருங்க. கொடுக்குறேன், வாங்கிட்டு போங்க. ரசீதா பணமா? ஏதோ ஒண்ணு கொடுக்குறேன், வாங்கிட்டு போங்களேன். கரெக்டா வந்துருவேன். வந்துருங்க. வாங்க பாப்போம். வரட்டுமா? வரேன். பணமா ரசீதா? பார்த்துப்போம். தேங்க்ஸ்மா. சக்கரை அதிகமாக கட்டினேன், போட்டியா? குட். சக்கரை சரியா இருக்கா? கரெக்டாக இருக்கு. மேடம் வந்துட்டாங்க போல இருக்கு. வாங்க மேடம், வாங்க. வாங்க மேடம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. உட்காருங்க. இல்ல டீ பரவாயில்ல. சாப்பிடுறீங்களா, காஃபி சாப்பிடுறீங்களா? ஐயோ வேண்டாம்மா, ஏற்கனவே ரொம்ப லேட்டா போயிடுச்சு. இந்நேரம் திண்டிவனம் தாண்டி இருக்கணும். நீங்க ஆர்த்தியை கூட்டிட்டு வந்து இங்க விட்டுட்டு போக சொன்னீங்க, அதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். நல்ல விஷயம். நீங்க நிம்மதியா போயிட்டு வாங்க. ஆர்த்தியை நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ். அப்ப நான் கிளம்புறேன் சார். ஓகே. நீங்க போற விஷயத்த இன்ஸ்பெக்டர் பத்மநாபன் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணீங்களா? இல்ல, இனிமே தான் சொல்லணும். நேத்தே இன்ஃபார்ம் பண்ணிருக்கலாமே. மேம்க்கு நேத்தே ஞாபகப்படுத்தினேன். அவங்க தான் போகும்போது சொல்லிக்கலாம்னு சொன்னாங்க. ஆமா சார், சொன்னேன். நேத்தே கேட்டிருந்தா எங்க வேண்டான்னு சொல்லிடுவாரோன்னு நினைச்சு நான் தான் சொன்னேன். போலீஸ்காரன் ஒரு விஷயம் வேண்டாம்னு சொன்னா அது உங்க நல்லதுக்காக தான் இருக்கும். இப்போ நான் எப்படி ஆர்த்தியை கூட்டிட்டு போவேன்னா இங்க விட்டுட்டு போங்கன்னு சொன்னேன் இல்லையா, அது போலதான். இட்ஸ் நாட் an issue. நான் போற வழியில சொல்லிடுறேன். சரி, உங்க இஷ்டம். அப்புறம் உங்க சேஃப்டிக்காக ஹாஸ்டலுக்கு வெளியே 2 கான்ஸ்டபிள் நான் பிளேஸ் பண்ணிருந்தேன் இல்லையா, அவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணீங்களா? சார், அவங்க இருந்ததானே சொல்றதுக்கு. எங்க போனாங்க? இல்ல, நான் நெல்லூருக்கு போயிட்டேன். உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. புது இன்ஸ்பெக்டர் சார்ஜ் எடுத்த உடனே அவர் பண்ண முதல் வேலை நீங்க போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருந்தீங்க இல்லையா, அதை வாபஸ் வாங்கினது தான். அச்சோ, நீங்க எங்கிட்ட இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணிருந்தா நான் அவர்கிட்ட பேசியிருப்பேனே. இல்ல, அதுக்கு அவர் சொன்ன காரணத்துல ஒரு நியாயம் இருந்துச்சு. அப்படி என்ன சொன்னாரு? போலீஸ் போட்டு வச்சு என்ன பிரயோஜனம்? நீங்க பாட்டுக்கா அவங்களுக்கு டேக்கா கொடுத்துட்டு நெல்லூருக்கு போயிடுவீங்க. உங்க ஹாஸ்டல் பொண்ணுங்க கோயிலுக்கு போறாங்க. போற வழியில யாராவது ஒருத்தர் வந்தா அவங்கள கடத்திடுவாங்க. இல்ல போலீஸ்க்கு டேக்கா கொடுத்துட்டு நீங்க யாரையாவது கடத்திட்டு வந்து ஹாஸ்டல்ல வச்சிடுறீங்க. இந்த லட்சணத்துல போலீஸ் பாதுகாப்பு எதுக்கு? அதுக்கு பதிலா அவங்க ஸ்டேஷன்லயே இருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் அவங்க கிட்ட டீ வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றதுக்காவது அவங்க தேவைப்படுவாங்கன்னு சொன்னாரு. அதான் நான் உங்ககிட்ட சொல்லல. சரி, நீங்க நிம்மதியா போயிட்டு வாங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, ரொம்ப தேங்க்ஸ். ஹாப்பி வரேம்மா. தேங்க்யூ சார். வரேம்மா. கிளம்புறோம். பாய். வரேம்மா. என்ன ஆர்த்தி, செண்பக கல்யாணத்துக்கு போக முடியலன்னு ரொம்ப வருத்தமா இருக்கா? வருத்தமா தான் இருக்கு. நம்ம ஹாஸ்டலுக்கு முதல்ல வந்தவளும் நான் தான். முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டவளும் நான் தான். ஏன் கல்யாணம் உருப்படாம போயிடுச்சு. அடுத்ததா 2வது கல்யாணம் பண்ணிக்க போறது செண்பகா. நான் போலனா என்ன, அவ கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். என்னையாச்சு அந்த ஃபைல கொண்டு வர சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு முட்டானா? ஏன்னா என்ன அந்த இது கேஸ் நடந்துகிட்டே இருக்கு இன்னும்.
இன்ஸ்பெக்டர் இருக்காரா? உள்ள இருக்காருமா, போங்க. சொல்லிட்டே இருக்குல்ல. எப்போ போன் பண்ணாலும் எங்கேஜாவே இருக்குப்பா. எவனுக்கோ பேசிக்கிட்டே இருக்கிறான். அப்படி என்னதான் பேசுறாங்கன்னு தெரியல. சார், எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க மேடம், நீங்க எப்போ வந்தீங்க? இப்பதான் சார் வந்தேன். இவங்க என்ன சிரிக்கவே மாட்டாங்களா? சார், நான் என்ன ரிசப்ஷனிஸ்டா எல்லாரும் பார்த்து பள்ளி இழுக்கிறதுக்கு? நல்ல ஜோக். ரிசப்ஷனிஸ்ட் சிரிக்கணும்னா இந்த உலகமே இருண்டு போயிடுமா? சார், நான் சிரிச்சா என்ன, அழுதா என்ன? ஐயோ, உங்களை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையம்மா. நீங்க எப்படி வேணாலும் இருங்க, அது உங்களோட சௌகரியம். எனக்கு நான் தான் பிரச்சனை. பாய் மூடிக்கிட்டு சும்மா இரு. யார சார் சொல்றீங்க? என்ன நானே சொல்லிக்கிட்டேன் மேடம், என் சொந்த புத்திக்கு சுய புத்திக்கு. சரி, ஸ்டேஷன் வரைக்கும் வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? நாங்க எல்லாரும் வெளியூர் போறோம், அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நாங்கன்னா யாரு? நானு, வானதி, செல்வி, அப்புறம் என் பொண்ணு நிவேதா. போற வழியில அப்படியே பியூலாவையும் பிக்கப் பண்ணிக்கிட்டு போவோம். ஏதோ ஒரு டிக்கெட் குறையற மாதிரி இருக்க. யார் அது? ஆமா, ஆர்த்தி. அவங்க எங்க இருக்காங்க? இன்ஸ்பெக்டர் கணபதி வீட்ல அவர் வைஃப் சுமித்ரா கூட இருக்காங்க. ஓஹோ, சரி, நீங்க எங்க போறீங்க? ஷென்பகா கல்யாணத்துக்காக குற்றாலம் போயிட்டு இருக்கோம் சார். போய்தான் ஆகணுமா? சார், அது என் பொண்ணோட கல்யாணம், நான் போகாம இருக்க முடியுமா? ஓ, உங்க ஹாஸ்டல்ல இருக்கிறவங்க எல்லாரும் உங்களுக்கு பொண்ணு மாதிரி இல்ல? சாரி, மறந்துட்டேன். ஆனா இந்த கல்யாணத்துல இதுல ஏதாவது தொந்தரவு வருமான்னு தோணுது. நீங்க பேசாம இந்த ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டு வீட்லயே இருக்கிறது நல்லது. இல்ல சார், அது சாத்தியமே இல்ல. நாங்க போற முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. நாங்க கிளம்பிட்டோம். சொல்லாம போக கூடாதுன்னு கணபதி சொன்னதுனாலதான் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கோம். மேடம், சென்னையில இருக்கிற வரைக்கும் தான் நீங்க பாதுகாப்பா இருப்பீங்க. சென்னையை தாண்டிட்டா உங்க பாதுகாப்புக்கு நான் கேரண்டி இல்ல. சார், ஆர்த்திக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு தான் நாங்கெல்லாம் எதிர்பார்த்தோம். அதனாலதான் இன்ஸ்பெக்டர் கணபதியோட யோசனைப்படி அவளை அவரோட வீட்டுல விட்டுட்டு நாங்க மட்டும் கிளம்புறோம். அதான் எங்க கூட போலீஸ் வானதி இருக்கால்ல, எந்த பிரச்சனையா இருந்தாலும் இவங்க பாத்துப்பாங்க. அப்போ இன்ஸ்பெக்டர் கணபதி சொன்னா கேப்பீங்க, நான் சொன்னா கேட்க மாட்டீங்க, அப்படிதானே? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். நீங்களும் எங்களோட நன்மைக்காக தான் சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. பட் என்ன பண்ண முடியும் சார்? போற ப்ரோக்ராம கண்டிப்பா கேன்சல் பண்ண முடியாது. சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். எனக்கு ஒரே பிரச்சனை தான், உங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அது என் லிமிட்டுக்கு வெளியில நடந்தா போதும். மேடம், போயிட்டு வர வரைக்கும் உங்க லிமிட் தான், பத்திரமா பாத்துங்க. என்ன சார், கிண்டலா? ஐயோ, கிண்டல்லாம் ஒண்ணு இல்ல மேடம், பொறுப்புணர்ச்சி, ரெஸ்பான்சிபிலிட்டி, டியூட்டி கான்சியஸ். போயிட்டு வாங்க. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஐயா, அந்த இன்ஸ்பெக்டர் பேச்சை கேட்டு நம்பி காத்துட்டு இருக்கிறது சரிப்பட்டு வராதுங்க ஐயா. டேய், வாயம்மா. நீங்க சொல்றதை கேட்கறதுக்கு நான் இல்ல, நான் சொல்றதை கேட்கறதுக்கு தான் நீங்களா இருக்கீங்க. எனக்கே அட்வைஸ் பண்றியா? கொஞ்சம் இடம் கொடுத்தா போதுண்டா, தலை மேலே உட்காந்துக்கிட்டு மூஞ்சிக்கு முன்னாடியே காலாட்டுவீங்க. என் மவன் தான் சொன்னானே சரியா, அவன் வருவான். அந்த இன்ஸ்பெக்டர் வணக்கம். ஐயோ, பெரியவரே வாங்க இன்ஸ்பெக்டர். அடியாரெல்லாம் கூட்டு வந்திருக்கீங்க. 5 லட்சம் ரூபாய் கொடுக்கலனா என்னைய தூக்கிடுவீங்க போல இருக்க. ஐயோ, என்ன இன்ஸ்பெக்டர் பெரிய பெரிய வார்த்தை எல்லாம் பேசுறீங்க. நான் எப்பவுமே இந்த சட்டம் ஒழுங்கெல்லாம் சீர்குலைக்கிறதே கிடையாது. என் சாதி மரியாதையை காப்பாற்றணும், என் சாதி பெருமையை காப்பாற்றணும். அதுக்காக அப்பப்போ சின்னதா சட்டத்தை மீறுவோம், அவ்வளவுதான். அது இல்ல இன்ஸ்பெக்டர், எங்க ஆடிட்டர்
போன் போட்டு தொல்லை குடுக்குறான், உயிரை எடுக்கிறான். அந்த ரெசிப்ட் விஷயமா நீங்க வேணா அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசுறீங்களா? இந்தாங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், விடுங்க பெரியவரே. அந்த 5 லட்ச ரூபாய் தூக்கி அப்படியே ஓரமா வைங்க. அட பயப்படாதீங்க, உங்க 5 லட்ச ரூபாய் எங்கேயும் போகாது. உங்ககிட்ட புதுசா ஒரு டீல் போடுறேன், வாங்க. எப்படி வாங்க. இப்போ நீங்க தேடிட்டு இருக்கீங்களா உங்க பொண்ணு ஆர்த்தி? அவளை கண்டுபிடிச்சு கொடுத்தா நீங்க எனக்கு எவ்வளவு கொடுப்பீங்க? என்ன இன்ஸ்பெக்டர், டிரைவரை கூப்பிட்டு வந்திருக்கீங்க, அந்த கான்ஸ்டபிள் எதுலயே இதெல்லாம் பேசுவாங்க? பெரியவரே, இவங்க எல்லாம் யாரு? ஏன் ஆளுங்க? இவன் ஏன் ஆளு? இறங்க. என்ன சொல்றீங்க? அட பாருங்க பாருங்க. தல வணக்கம் தல. வணக்கம் தலைங்கிற. அதான் நம்ம ஆளுன்னு. சரியான ஆள் தான். நம்ம ஆளுக்கு சும்மா காய் தட்டை போட்டு கொண்டு வந்திருக்கிறேன். வண்டியில் போய் உட்கார்றேன். இன்ஸ்பெக்டர், நான் இது வரைக்கும் பார்த்த இன்ஸ்பெக்டர்லயே உங்களை மாதிரி விவரமான இன்ஸ்பெக்டர் பார்த்ததே இல்ல. சரி, நீங்க சொல்லுங்க சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். சரி, நேரா டீலுக்கு வருவோம். பொண்ணா கண்டுபிடிச்சு கொடுத்தா நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? இன்ஸ்பெக்டர், இத்தனை காலமா நான் காத்துக்கிட்டு இருந்தது அவளுக்காகத்தான். நீங்க எவ்வளவு கேட்டாலும் சரி, நான் கொடுக்க தயாரா இருக்கேன். நிஜமாவா? ஆமா. எவ்வளவு கேட்டாலும்? ஆமா. 1 2 3 4 வேண்டாம், 5 6 7 8 வேண்டாம், 9 10 12 15 ரவுண்டா 17 18 20 ரூபா கொடுத்துருங்க. 20 லட்சம் தான். ஆமா, நான் கொடுக்க தயாரா இருக்கேன். உடனே அவளை என்கிட்ட ஒப்படைச்சிருவீங்களா? 20 லட்சம் ஓகேவா? தரேன். பொருளுக்கு வெளியே தெரிய மாட்டேங்குது. இன்னும் 40 கேட்டிருக்கலாம் போல இருக்குதே. சரி, நம்ம டீல் பேசியாச்சு. 20 ரூபா கொடுத்துருவீங்களா? நிச்சயமா கொடுப்பேன் இன்ஸ்பெக்டர். சரி வாங்க. என்ன இன்ஸ்பெக்டர் அங்க இங்கன்னு கூப்பிடுறீங்க? என்ன திரும்ப பிடிச்சு உள்ள போறதுக்கா? நம்ம தான் டீல் பேசியாச்சு பெரியவரே. இப்போ நம்ம பிசினஸ் பார்ட்னர்ஸ். வாங்க வாங்க. அட வாங்க. வரேன். பாருங்க, நீங்க எதிர்பார்த்த பொருள்.